ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். தேர்தலுக்காகவே காத்திருந்தது போல தேர்தல் முடிஞ்ச உடனே வணிக சமையல் எரிவாயு விலை ரூபாய் 993 உயர்வு அப்படின்னு செய்தி வந்திருக்கு. 5 கிலோ சிலிண்டர் விலையும் 261 ரூபாய் அதிகரிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு. இது வந்து போர்னால சப்ளை இல்லாம இருந்தது. ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ வந்து விலை கிட்டத்தட்ட 1000 ரூபாய், 1000க்கு 7 ரூபாய் குறைவு, 993 ரூபாய் உயர்வு அப்படின்னு இருக்கு. கள்ளச்சந்தையில 7000 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். இப்போ விலையை அபிஷியலா 3000 ரூபாயா உயர்த்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இது சார்? இந்த பிரைசிங் பாலிசியில உள்ள கோளாறு திரும்ப திரும்ப எண்ணெய் நிறுவனங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குதா எப்படி? இல்ல, பற்றாக்குறை இருக்கும்போது விலையை ஏத்துனா ரொம்ப தேவையானவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. மற்றவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பண்ணக்கூடியவங்க ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸுக்கு போயிடுவாங்க. இது மாதிரி பற்றாக்குறை இருக்கு இன்னைக்கு. இப்போ சைனாவும் இந்தியாவும் ஒரே நேரத்துல தான் அந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க் கட்டணும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அவங்க சைனா இன்னைக்கு வந்து 2 பில்லியனோ என்னமோ போயிட்டாங்க ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி டன்ஸ். வந்து நம்ம வந்து ஒரு 10 மில்லியன் கூட போல ஒரே நேரத்துல தான் ஆரம்பிச்சது. அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து 17 நாளைக்கும் 37 நாளைக்கும் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கு. சைனாவுக்கு வந்து ஏறக்குறைய 200 நாளைக்கு மேல இருக்கு. ஒரே நாள் தான் 2014க்கு முன்னாலேயே ஆரம்பிச்சதா சார்? இல்ல 2000? ஆமா, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. இவங்க அதை அப்ப எப்படி சார்? அப்ப இந்தியால அவ்வளவு ஃபாஸ்டா வேலை நடக்காது தானே சார்? இல்ல, அது பிளான் பண்றதுங்கிறது வந்து எல்லா பிளானும் சரியா தான் அவங்க நடத்துனாங்க. இவங்க 12 வருஷத்துல வந்து இந்த உலக சிச்சுவேஷன் இது மாதிரி அவங்க அன்னைக்கே கணிச்சாங்க. மணிசங்கர் ஐயர் வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் இருந்தபோது முதல்ல ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணாங்க பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியில. ஏன்னா இந்த விதேஷ இது ONGC அந்நேரம் தான் அவங்க ஆரம்பிச்சது. அங்கெல்லாம் போய் நாங்கள் வந்து ஆஃபீஸ் பார்ப்போம். அதெல்லாம் ரொம்ப ஃபார் ரீச்சிங் டெசிஷன்ஸ் அந்நேரம் பண்ணது. அதே மாதிரி எனர்ஜி கிரைசிஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த திட்டங்களை அந்நேரமே போட்டாங்க. இவங்க என்னங்க சார், இவங்க என்னதான் சொல்றாங்க, நேரு வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்தான்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க அந்த கவர்மெண்ட் பத்தி என்ன நல்லா பேசுவாங்கன்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? இவங்க கவர்மெண்ட்ல எல்லாம் வந்து பேச்சு தான் நடக்குது, ஒரு செயல் நடக்கல. அவங்க பண்ணது இவங்க வந்து விரைவுபடுத்தி இருந்தாங்கன்னு இன்னைக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 நாளைக்கு இவங்களுக்கு வந்து 100 நாளைக்கு எப்பவுமே கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க ஜப்பான். ஏன்னா ஜப்பானுக்கு வந்து அவங்க நாட்டில் வந்து இதே கிடையாது, ஆயிலே கிடையாது. they only have to import. அந்த அவங்களுடைய நம்பிக்கை எந்த ஒரு யுத்தமுமே இனிமே வந்து உலக மகா யுத்தங்கள் நடக்க போறது இல்லை. ரீஜனல் கான்ஃபிளிக்ஸ் வந்து ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அஃபெக்ட் பண்றது 3 மாசம் இருந்தா பெரிய விஷயம் அப்படிங்கிறனால அவங்க 100 நாள் இன்னைக்கு நேற்று இல்லை, ஏறக்குறைய ஒரு 20 வருஷமா 25 வருஷமா அவங்க வச்சிருக்காங்க அந்த கெப்பாசிட்டி. அவங்கள்ட்ட ஆயில் இருக்கு 100 நாளைக்கு. இந்தியாவில் வந்து அதை பண்ணலை. அதனால வந்து இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம். இந்த ஆயில் விலையை உயர்த்துறதுங்கிறது தவிர்க்க முடியாதது, இதுவும் தவிர்க்க முடியாதது. அடுத்து அன்புமணி மற்றும் முருகன் இவங்கெல்லாம் வந்து ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆயில் விலை கூடுது, ஏன் சப்சிடி கொடுக்கல அப்படின்னு பேசுறதும் தவிர்க்க முடியாது. அதே அவங்க பேச போறாங்க. இதுவும் ஸ்டாலின் தானே பண்ணது அப்படின்னா அது கண்டிப்பா பேசுவாங்க. இந்த நீங்க கம்பேர் பண்ணதுனால அல்லது ஒரு ஒப்பீட்டுக்காக அதை சொன்னதுனால அந்த கேள்வி இயல்பாக வருது சார். சீனா மக்கள் சீனமாக மாறியதும் கிட்டத்தட்ட அந்த 40s எண்ட்ல தான். இந்தியா விடுதலை பெற்றதும் 40s எண்ட்ல தான். அங்க இருந்து அபரிதமான வளர்ச்சி வந்து இந்தியால ஏன் இல்லாம போச்சு? அதுக்கு நேரு தான் காரணம் இல்லையா? இந்த அளவுக்காவது வளர்ந்ததுக்கு நேரு தான் காரணம். அப்படி சார். அதாவது இங்க பேசிக் ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணல. இப்போ உதாரணமா பாருங்க, 2 விஷயங்கள் வந்து இதை மனசுல வச்சுக்கணும். நேருடைய வெளியுறவு கொள்கையை வந்து அம்பேத்கர் வந்து எதிர்த்தார். அவர் சொன்னாரு, நீங்க வெளியுறவு கொள்கை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான உள்நாட்டு கொள்கையை வச்சுக்கிட்டு தான் தேசத்தை உங்க கூட எடுத்துக்கிட்டு போகும்போது தான் உங்களுடைய வெளியுறவு கொள்கை வந்து வலிமை மிக்கதாக இருக்கும். தேசம் உங்க கூட இல்லை, பிளவுபட்டு கிடக்கு, ஃப்ராக்சர்டு சொசைட்டியா இருக்கு. இந்த சொசைட்டியை வந்து நீங்க முதல்ல ஒன்று சேருங்க. அது ஒன்று சேர்க்கறதுக்கு வந்து பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ற
அந்த இது வந்து ரிசர்வேஷன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும். நேரு வாஸ் நாட் ஃபார் ரிசர்வேஷன் வித் ஆல் ஹிஸ் பிளஸ் பாயிண்ட்ஸ். ஹி வாஸ் நாட் ஃபார் ரிசர்வேஷன். அப்போ காந்தி பயந்த அதே பயந்தான் நேருவும் பயந்தார். காந்திட்டையும் சொன்னாங்க, நீங்க வந்து இது பொலிட்டிக்கல் அரசியல் சுதந்திரத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க, பொருளாதார சுதந்திரத்தை பத்தியும் பேசணும், அது முக்கியம்னு சொன்னபோது, பொருளாதாரத்து சுதந்திரத்தை பத்தி பேசணும்னா இன்னைக்கு நம்மளை சப்போர்ட் பண்ற ஹிந்து முதலாளிகள் எல்லாம், ஹிந்து மட்டும் சொல்லல, பணக்கார முதலாளிகள் எல்லாருமே வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, நமக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சிருவோம், தொழிலாளி முதலாளி வர்க்க போராட்டம் தான் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் போஸ்ட்போன் பண்ணார். அவங்க அரசு யாரோட சார்ந்து இருக்கணும், அரசுக்கு யாரோட ஆதரவு வேணுங்கிறது இல்ல காந்தியும் நேருவும் அன்றைக்கே தெளிவாக இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆமா, ஆனா அவங்க வந்து தொடர்ந்து அரசு வந்து பணக்காரர்களை சார்ந்து இருக்கணும்னு நினைக்கல. ரொம்ப தெளிவா இருக்கணும். இத தே எக்ஸ்பெக்டட் எவல்யூஷனரி சேஞ்ச் இன் இந்தியன் சொசைட்டி. ஆனா அம்பேத்கரும் சரி பெரியாரும் சரி அவங்க சொன்னாங்க, இது வந்து முத்தி போற நோய், இதுக்கு வந்து உடனடியாக அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. மேடேயை பத்தி பெரியார் வந்து அன்னைக்கு சொன்னது வந்து இன்னைக்கு படிச்சு பார்த்தீங்கன்னா சரி ஒரு வியப்பா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, மேடேங்கிறது எது? தொழிலாளர் தினம்னு சொல்றீங்க, மேடேங்கிறது ஒடுக்கப்பட்டவர்கள் தினம். அங்க வெஸ்ட்ல வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் தொழிலாளர்கள் இருக்காங்க, ஆனா இங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் ஜாதி அடிப்படையில் இருக்காங்க, அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு அவர் சொன்னார். 2014 அப்புறம் புதிய இந்தியாவில் ஏற்பட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா இது ஹைக் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய், கிட்டத்தட்ட 4 மாசத்துல 1400 ரூபாய் உயர்ந்திருக்கு. அது ஒரு வளர்ச்சி சார். அந்த 60 ரூபாய் இருக்கும்போது, டாலருக்கு நிகராக ரூபாய் 60 அப்படின்னு இருக்கும்போது குஜராத் முதலமைச்சர் மோடி உட்பட பலர் வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க மன்மோகன் சிங் மேல. ஆனா இப்ப அது 95 ரூபாயை தாண்டி போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்க பதவிக்கு வரும்போது சொன்னாங்க, $1 விலை ₹1 என்ற அளவில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதாவது மீம்ஸ் போட்டிருப்பாங்க சார். இவங்க சொன்னாங்களா? இவங்களே சொன்னாங்க. இவங்களே சொன்னாங்களா? அப்ப அவங்களுக்கு அப்பவே நமக்கு தெரியலையா சார்? அப்ப இவங்களுக்கு பொருளாதாரமே தெரியாதுங்கிறது நமக்கு தெரியலையே. அது உங்களுக்கு நமக்கு எனக்கு மட்டும் தானே தெரிஞ்சது, ஊருக்கு தெரியல. ஊருக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு நமக்கு தெரியணும். அதாவது இந்த பொருளாதார நிபுணர்களாக, அரசியல் நிபுணர்களாக, சோசியாலஜி நிபுணர்களாக தங்களை காட்டிக் கொள்பவர்களில் பல பேர் சர்வைவர்ஸ். எந்த பக்கம் காத்தடிக்குதோ அந்த பக்கத்தோடு நின்றுகிட்டே நம்முடைய வசதிகளை குறைக்காம இருந்துக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க எல்லாரும் உடனடியாக வந்து இதே மோதியை புகழ்ற அதே கூட்டம் மோதி வீழ்ந்து விட்டால் அவற்றை என்னென்ன தப்பெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரும், அதே கூட்டம் வரும். இது நமக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப பெரிய வியாதி. அது நேரு காலத்துல சோசியலிசம்னு பேசி அதே அறிஞர்கள் அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் காலத்துல, ராஜீவ் காலத்துல லிபரலைசேஷன் பேச தொடங்கினாங்க. ஆமா, சோவியத் ரஷ்யா வீழ்ந்து விட்ட உடனே அது வரைக்கும் ப்ரோ கம்யூனிஸ்டா வந்து பேசிக்கிட்டு இருந்த எத்தனை பேர் வந்து பால் மாறினாங்கன்னு பார்த்துருக்கோம்ல. இந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸி இல்லாத ஒரு சிஸ்டம் இருந்தா வீழ்ந்து விடுவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அது நல்ல சிஸ்டம் தான், ஆனால் அப்படின்னு அதுல ஜனநாயகம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நல்ல சிஸ்டம்னே சொல்லலைங்க. இது வீழ்ந்து விட வேண்டிய ஒரு சிஸ்டம்னு சொல்லி எப்ப சொல்றாங்க? இனிமே அங்க இருந்து சோவியத் ரஷ்யாவுக்கு ட்ரிப்ஸ் போற வசதி கிடைக்காது, சோவியத் ரஷ்யா மூலம் இருக்கிற கமர்ஷியல் பெனிஃபிட் கிடைக்காது, இதெல்லாம் தெரிஞ்சவொட மாறிட்டாங்க. அது ஒரு பெரிய கூட்டமே அப்படி இருக்கு. பட் அது த்ரூ த வேர்ல்டு இருக்கு அப்படின்றது தானே சார் பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது அந்த அந்த ஸ்ட்ரைக்கா கிளாஸ்நாஸ்ட் அப்படின்னு அந்த 2 சீர்திருத்தங்கள்னு அவர் கொண்டு வந்ததும், இங்க வந்து எல்பிஜின்னு 3 சீர்திருத்தங்களை மன்மோகன் சிங் நரசிம்மராவ் கொண்டு வந்ததும் லாங்குவேஜையே, எல்லா லாங்குவேஜையும், அரசியல் மொழி உட்பட எல்லாவற்றையும் மாத்திடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உச்சகட்டமாக ட்வின் டவர் அட்டாக்கும் சேர்ந்து இந்த விஷயத்தோட சேர்ந்ததுக்கு பிறகு உலகத்தினுடைய பார்வையே தேசிய இன போராட்டம் பயங்கரவாதம் ஆயிடுச்சு. பல்வேறு அந்த மாதிரி அரசியல் மொழியே தன்னுடைய பழைய அர்த்தங்களை இழந்து புதிய அர்த்தங்களுக்குள்ள போயிடுச்சு. அதனாலதான் நம்ம புதிய இந்தியான்னு, பிற்போக்காக போய் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை புதிய இந்தியான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது எல்லா பொருளும் மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாமா சார்?
சொல்லலாம். ஆனா எல்லா பொருளும் மாறி போகும்போது அவங்களுக்கு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து போனோம்னா நம்ம இன்னும் பாதிக்கப்படுவோம். அதனால இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட், நம்முடைய தனித்துவத்தோட நிக்க வேண்டியது அப்படிங்கிற உணர்வு வரணும். அந்த உணர்வு இல்லை பெரும்பாலும். நீங்க சொன்ன இல்ல மாதிரி அப்படி யாருக்காவது இருந்ததுன்னா தான் நீங்க வந்து அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த அதிபரையே தூக்கிட்டு வந்து சிறை வச்சிடுறீங்களே. ஆமா ஆமா அதனால தனித்தன்மையோட இருக்க முடியாது. பாவனையாவது அவங்களோட இயைந்து போக வேண்டியது இருக்கு. நீரோட்டத்தோட தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. பாவனையோட போனா சரிங்க. காந்திஜி பாவனையோட தானே போனாரு. நான் சனாதனவாதின்னு சொன்னாரு. ஆனா தீண்டாமை ஒழிப்பை கையில் எடுத்துறவன் சனாதனவாதியா? ஆனா தன் சனாதனவாதி இந்த பாவனை பண்ணிக்கிட்டே செய்ய வேண்டிய மாறுதல்களை பத்தி திட்டமிட்டார் அந்த மாமனிதர். இங்க பாவனை இல்லையே. போய் இஸ்ரேல் கூட கை குலுக்கிட்டுல வர்றோம். ஆமா, பாவனை இல்ல, சீரியஸாகவே இருக்கும் அதுல. ஆமா. அதுக்கப்புறம் சார் நேற்று மேடைக்கான அஞ்சலியை செலுத்திட்டு மேடையை நினைவு கூர்ந்து விட்டு முதலமைச்சர் வந்து உழைப்பின் பலன் மே 4ஆம் தேதி தெரியும், திமுக ஊழியர்களினுடைய உழைப்பின் பலன் 4ஆம் தேதி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. திமுகவின் நல்லாட்சி தொடரும்னு சொல்றாரு. இந்த பிரைஸ் ஹைக்கு ராகுல் காந்தி ஈவன் பிஆர்எஸ் தெலுங்கானால இருக்கிற பிஆர்எஸ் எல்லாமே இது அரசு கொடுத்த மேடை பரிசுன்னு பிஆர்எஸ் ராமாராவ் சொல்றாரு. தேர்தலுக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய விலை, மக்கள் தரும் கட்டணம் இது. தேர்தலுக்காக காத்திருந்தது இது, இப்ப தேர்தல் முடிஞ்ச உடனே உயர்ந்திருக்குதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இது அவர் இன்னும் பெட்ரோல் டீசல் பிரைஸும் ஹைக் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, இது ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் தான். ஆமா, மெயின் பிக்சர். ட்ரெய்லர்லயே பயங்கர எஃபெக்ட் இருக்கு சார். ஹோட்டல்ல கட்டணம், அதாவது உணவுப் பொருட்களுடைய விலை ஏறிடும், டெலிவரி சார்ஜஸ், வீட்ல இருந்து ஆர்டர் பண்ண ஹோம் டெலிவரிக்குன்னு வச்சிருக்கிற சர்வீஸ் கட்டணத்தை உயர்த்திடுவாங்க அப்படின்னு எல்லாம் பேப்பர்ல செய்திகள் பார்க்க முடியுது. ஸ்டாலின் சாரால எதை சார் குறைக்க முடியும்? இவங்க எதையும் குறைக்க முடியாது. ஏன்னா இது வந்து அவருடைய கையில். இந்த பாலிசி எடுக்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அவங்க கட்டாயப்படுத்தப்படுறது உலக சூழ்நிலையினால. தமிழ்நாட்டுல தானே சார் நாங்க இருக்கோம். தமிழ்நாட்டுல எங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு தானே சார் இருக்கு. நான் பெங்களூர்ல இருக்கேன், நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க. அப்ப உங்களை அவர் காப்பாற்ற வேண்டியது இல்லையா சார்? நமக்கு தேவையில்லை. நீங்க வேணா சார்னு கேள்வி எடுங்க, நான் சீதாராமையா கேள்வி கேட்டுக்கிறேன். அதாவது இட்ஸ் அ குளோபல் கிரைசிஸ்ங்கிற வரைக்கும் சரிதான். அதனால நீங்க விலையேற்றத்தை தவிர்க்க முடியாதுங்கிற வரைக்கும் சரிதான். ஆனா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இப்படி ஒரு குளோபல் கிரைசிஸ் வரும்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணலையா நீங்க? அதுக்கான முன்னேற்பாடு முதலே எடுக்கல. டெம்பரல் முன்னேற்பாடு கூட எடுக்கல. இந்த 4 நாள் என்னமோ ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் இடையில யுத்தம் நடந்ததுல அதை பார்த்தாவது இம்மிடியேட்டா ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணல. அந்நேரமே கனடாட்ட இருந்து ஆஸ்திரேலியா இருந்து எண்ணெய் வாங்கியிருந்தா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது அந்நேரம். அதனால இவங்க வந்து they have failed in day to day governance also, emergency situations also. இவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. போறதான் எதிர்பார்க்க முடியல. சரி விட்டுறலாம் சார், அதை பொறுத்து கொள்ளலாம். கச்சா எண்ணெய் இப்போ உலகமே அமைதியாக இருக்கும்போது கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில விலை குறையும் போது கூட இங்க வந்து விலையே குறையலையே, அது இப்படி குறையல. இவங்க வந்த போது அவ்வளவு குறைஞ்சிருந்தது. ஆமா, $40 பிளஸ் இருந்தது. இருந்தது. ஆமா, மன்மோகன் சிங் காலத்துல அதிகமாக இருந்தது. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயுடைய விலை அதிகமாக இருந்தது. இவர் வந்ததுக்கு அப்புறம் குறைஞ்சது. குறையும் போது இங்க குறையல. அப்போ கஸ்டம் டியூட்டி அந்த மாதிரி விஷயங்களை, சுங்க கட்டணத்தை, சுங்க வரியை குறைச்சிருந்தால் இங்கேயும் குறைஞ்சிருக்கலாம். ஆனா இவங்க அந்த மாதிரி வரிகளை எதையும் குறைக்கவே இல்லை அப்படின்னு தானே பொருள். வரி குறைப்பு அப்படிங்கிறதே அஜெண்டால இல்லையே சார் அரசு இல்ல. இவ்வளவு தூரத்துக்கு இது வந்து ஆன்லைன் கவர்னன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பல இடங்கள்ல வந்து நமக்கு இத்தனை ஆட்கள் தேவையில்லை அரசு பணியாளர்கள். ஆனால் இவங்க கூட்டிக்கிட்டே தான் போறாங்க. மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னு சொன்னாங்களே சார், அப்படி ஆட்களை ஏன் கூட்டுறாங்க? சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, இவங்களுடைய சில சோசியல் பிரின்சிபிள்ஸ் இருக்கு பாருங்க, கோட்பாடுகள். இது வந்து சோசியல் டென்ஷனை கூட்டுது. இந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டி மேல பெர்சிக்யூஷன் சரி டென்ஷன் கூடாதா? அப்ப என்ன பண்ணுவீங்க? கான்ஸ்டபிள் கூட ரெக்ரூட் பண்ணுவீங்க. That's what you will do.
இவன் வந்திருக்கிற வருமானம் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்குமே செலவழிப்பீங்க. அதனால அடிப்படையே வந்து சரியில்லை. அடிப்படையை சரி செய்யணும். சோசியல் டென்ஷன் வந்தா ஒரு பதட்டம் வருது அப்படிங்கறத, அதாவது அந்த அந்த மாதிரி கோட்பாடுகள் வந்தா பதட்டம் வருதுங்கிறது புரிஞ்சுக்க முடியுது சார் ஒரு ஆங்கிள். அன்பு ஒருத்தர் மேல அன்பு அதிகமாக வச்சாலும் பதட்டம் வருங்கிற மாதிரி சூழல் வருது. இன்னைக்கு கூட வேளாங்கண்ணியில பெரும் கூட்டம், விஜய் வருவாருன்னு எதிர்பார்த்து அவங்கள வந்த கூட்டத்துல அவர் வரமாட்டாருன்னு வெளியில அனுப்புறது பெரும் பாடா இருக்குது அப்படின்னு செய்திகள் ஓடிட்டு இருக்கு. அன்புனால எங்க சார் வர்றாங்க? இது அன்பு இல்லையா? ஏதோ அந்த விஜயை பார்க்க வர்றது. இல்ல என்ன வரதுங்க? இது அத்திவரதர் பாக்குறதுக்கு நயன்தாரா வந்திருந்தாங்க. எப்படிப்பட்ட கூட்டம் வந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்களா? அத்திவரதரை நயன்தாரா தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. நயன்தாராவை பட்டாச்சாரியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட்டாச்சாரியர் உட்பட எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ரொம்ப கண்ணியத்தோட ஸ்மைலிங்கோட அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அங்கேயும் பெரிய கூட்டம் தான் வந்துச்சு. இது கவர்ச்சி கூட்டம். அது நயன்தாரா வராத நாட்கள்லயும் அங்க கூட்டம் வந்தது. அன்னைக்கு விசேஷம் வந்து நயன்தாரா வந்தோம். சரி. அந்த கூட்டம் எல்லாம் வந்து அத்திவரதர் மேல உள்ள நம்பிக்கையினால் வந்த கூட்டம். அதனால வந்து பலனடைந்தவர்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அந்த கோயில்காரர்களும் அதிகமாக பலனடைந்தார்கள். என்ன ஸ்பெஷல் பெர்மிஷன் அதெல்லாம் பேசின பெரிய வம்பாப்பு. அதுக்கு பிறகு சார், சமையல் எரிவாயு இந்திய அரசுக்கு எதிராக போரிட வேண்டியது இருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி பேசினதுக்கு எதிராக அலகாபாத் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் தள்ளுபடி ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சார். செஷன்ஸ் கோர்ட்லயே அப்பீல் பண்ணியிருந்தாங்க அவங்க. செஷன்ஸ் கோர்ட்லயே தள்ளுபடியானதுக்கு ஹைகோர்ட்லயே தள்ளுபடியாச்சு. அவரு ராகுல் காந்தி சரியா தான் சொன்னார். என்ன சொன்னார்னா, முதல்ல அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் நாட்டுக்கு எதிரான விமர்சனங்கள் கிடையாது. அது முதல்ல எல்லாருக்கும் தெரியணும். இவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நீங்க இந்த அரசு என்ன பண்றீங்க, உங்களுடைய கட்சி வந்து என்ன பண்ணுது, அரசு நிறுவனங்கள் அத்தனையும் உங்களுடைய கட்சிக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பாக்குறீங்க. அப்ப அரசுங்கிறது நாடுங்கிறது எங்களுக்கு விரோதமா போயிருக்கு. நாங்க வந்து நாட்டை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம். திஸ் இஸ் வாட் ஹி வாஸ் ட்ரைங் டு சே. நாட்டை எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயம். அதாவது அவர் சொல்றது இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கேப்சர் பண்றீங்க. அதனால இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிராக நாங்க போராட வேண்டியது இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து. ஆமா. எனவே இவங்க அதை எதிர்த்தான மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாங்க. இன்ஸ்டிடியூஷன் எதிர்த்தான இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெர்மனன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எதிராக பேசினா அது ஸ்டேட்டுக்கு எதிராக பேசினதாக அர்த்தம், கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினதாக அர்த்தம் இல்ல அப்படிங்கிற ஆங்கிள் கேஸ் போடுறாங்க. அது சரியில்லைன்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப இன்னும் அதை பற்றி கிளாரிட்டி எல்லாருக்கும் கிடைக்கலையா? அரசு வந்து அதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி கேஸ் போடுதா? இல்ல, இத கேஸ் போட்டது வந்து ஒரு ஹிந்து அமைப்பு அரசு போடல. ஆனா அரசே அவங்ககிட்ட சொன்னவங்க அரசாங்கம் சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா கேஸ் போட்டது வந்து அரசே இந்த மாதிரி பேச்சுகளுக்கு வந்து செடிஷன் சார்ஜஸ் மாதிரி போடுறாங்கல்ல சார்? ஆமா, போடுறாங்க நிறைய இடத்துல போடுறாங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் இந்த கார்த்திக் சிதம்பரம் சில விஷயங்கள் சொல்றாரு, ரொம்ப பொலிட்டிக்கல்லி கரெக்டா பேசுறாருன்னு தோணுது. எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. காட்டேஜ் இண்டஸ்ட்ரிங்கிறத என்ன சார், சிறு தொழில்னு சொல்லலாமா எப்படி? அல்லது சிறு தொழில் தான், குடும்ப சிறு தொழில், ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க. அதுக்கு மீடியா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதை போட்டது அதிகமா நியூஸ் பேப்பர் விற்குதுன்னா, அதிகமான பேர் டிஆர்பி கொடுக்குதுன்னா மீடியா முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு. பட் அது வந்து வேறு விதமான மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு தான் இடம் கொடுக்குது, உண்மையின் பக்கம் இல்ல. ஒரு நாள் அதை பற்றி அந்த மாதிரி வந்திருக்குன்னு ஒரு நாள் நியூஸா போட்டுட்டு கடந்து போவது வேறு, அதையே பேசிட்டு இருக்கிறது வேறு அப்படின்னு. இப்ப இவிஎம் டியூஸ் பண்ற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு வைங்க, இவிஎம் டியூஸ் பண்ற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு வைங்க. இந்த டிஎம்கே கவர்மெண்ட் போகணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி வைங்க. முதல்ல விஜயை பத்தின ஒரு இமேஜை வந்து வளர்த்து விடணும். வளர்த்து விட்டுட்டு அடுத்து இவிஎம் டியூஸ் பண்ணணும். ரிசல்ட் வந்து விஜய்க்கு ஃபேவரபிளா வந்தா யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏங்க இத்தனை நாள பாத்தீங்கல்ல, மீடியால பாத்தீங்கல்ல, எந்த அளவுக்கு அவர் பாப்புலர் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கல்ல, இது நாங்க என்ன தப்புன்னு சொல்லி எல்லாரும் கேட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஐ எம் டாக்கிங் அபௌட் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ்.
இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். நானும் ஒரு இஃப கேட்டுறேன் சார். அது வந்து அப்ப டிஎம்கே மேனிபுலேட் பண்ண முடிந்தது என்றால், சப்போஸ் எடுத்துக்காட்டாக டிஎம்கேக்கு வர்றதுல ஒரு 10% வந்து இன்னொரு பார்ட்டிக்கு ஷூட் பண்ணி விட்டுற முடியுமா? அப்படி ஷூட் பண்ணி விட்டா 3வது நபர் ஜெயிச்சுட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? ஆமா, பொன்ராஜ் வந்து திரும்ப திரும்ப சொல்றாரு, எலான் மஸ்க் சொல்றாரு, எவ்ரி கைண்ட் ஆஃப் திஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் ஆர் தே கேன் பி ட்விஸ்டட், தே ஆர் நாட் சேஃப். ரொம்ப தெளிவா சொல்றாங்க. நீங்க வந்து விஜய் பாப்புலரா இருக்காரு அல்லது ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நீங்க உடனே இவிஎம் குறை சொல்ல இல்ல, ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் சொல்ல மாட்டேங்க அந்நேரம். இல்ல, நான் நீங்க சொல்ல மாட்டேன். அத நிரூபிக்க முடியாத ஒரு விஷயத்த நான் பேச மாட்டேன். பேச ஆனா மாட்டீங்க. கோர்ட் வந்து எந்த கேள்வி கேட்டிருக்கணுமோ அந்த கேள்வியை கோர்ட் கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு இடத்துலயாவது இவிஎம்ல வந்து கோளாறு நடந்திருக்குன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. இவங்களுக்கு கேஸ் போட்டவங்களுக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனா அவங்க கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, இவிஎம்னால கோளாறு பண்ண முடியுமா சயின்டிபிக்கா அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்டிருக்கணும். அதுக்கு அவங்களும் கேட்கல. கேஸ் போட்டவங்களுக்கும் அவ்வளவு தூரத்துக்கு மண்டையில மசாலா இல்லை. அவங்க பொன்ராஜ் மாதிரி டெக்னோக்ராட்டை கூட கூட்டு போயிருக்கணும். ஏன்னா பொன்ராஜ் இஸ் ஓப்பன்லி செட், ஐ வில் ப்ரூவ், நான் கோர்ட் முன்னாடி நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ஓப்பன் ஆகி 2-3 தானே சொன்னார் அவர். யாருமே அவர் சொல்றது சீரியஸா எடுத்துக்கல. ரேண்டமா ஏதாவது ஒரு இவிஎம் எடுத்து அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். பார்க்கணும். ஆனா அவர் கான்ஃபிடென்ட்டா சொல்லும்போது அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்ல. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதான் பேர்னா ஈஸி கொடுக்குற இவிஎம்க்கு பதிலாக நீங்க அங்கிருந்து ரேண்டமா ஒரு 100 இவிஎம் எடுத்து அங்க போட்டு பார்க்கணும். அந்த ஒரு சாஃப்ட்வேர் இல்ல அந்த ஆமா, நீங்க சொல்ற மாதிரி கேள்விகள் வரட்டுங்க, நல்லதுதான். சுப்ரீம் கோர்ட் கேட்கட்டும். அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் பொன்ராஜன்கோ பதில் சொல்லட்டும், நமக்கு கிளாரிட்டி கிடைக்கணும். நீங்க ப்ரூஃப் இல்லாம சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்டா சொல்லணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு லிங்க் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கணும் சார். இவிஎம் கேன் பி மேனிபுலேட்டட் அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கணும். கேன் பி மேனிபுலேட்டட் அப்படின்னு. நான் வந்து டெக்னோக்ராட் இல்லை, ஆனா டெக்னோக்ராட்ஸ் சொல்றாங்க no less a person than Elon Musk, known to be one of the best technocrats in the world. அவர்கிட்ட ஆரம்பிச்சு நம்மகிட்ட அப்துல் கலாம்கிட்ட வந்து அட்வைசரா இருந்த பொன்ராஜ் வந்து சொல்றாரு. பொன்ராஜ் இஸ் நோ லெஸ் டெக்னோக்ராட். பொன்ராஜை பத்தி பல விஷயங்கள் பல பேருக்கு தெரியாது. இவர் டெக்னோக்ராட் மட்டும் இல்லை, எத்தனையோ டெக்னோக்ராட்டை உருவாக்கி இருக்காரு. ஒரு 10 கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஏழையா வசதி இல்லாத பசங்களுக்கெல்லாம் தன்னுடைய வீட்டில் வந்து அவங்களுக்கு உட்காந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தாரு. பீப்புள் டு நாட் நோ அபவுட் இட். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு எனக்கே தெரியாது. நீங்க எளிமையாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை வந்து நாம ரெகக்னைஸ் பண்றது இல்லை சார். ஆமா, அவர்கிட்ட அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்த ஒருத்தர் இன்னைக்கு ஃபெட்னா பிரசிடென்டா இருக்காருங்க. ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் ஆஃப் நார்த் அமெரிக்காவுக்கு பிரசிடென்டா இருக்காரு. அந்த தம்பி சொல்லிதான் எனக்கு தெரியும். எனக்கு பொன்ராஜை பத்தி இத்தனை நல்ல விஷயங்கள் தெரியும், ஆனா இந்த விஷயம் வந்து அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும். ஆனா ஏவிஎம்ஸ் கேன் பி மேனிபுலேட்டட் ஒண்ணு. ஆனா இங்க வந்து பண்றாங்களா பண்ணலையாங்கிறது தெரியாது. அது மட்டும் இல்ல, புத்திசாலியா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த பக்கமும் அந்த பக்கமும் போலாம் ரிசல்ட்ங்கிற இடத்துல இருக்கும் போது, இப்போ மத்திய பிரதேஷ் மாதிரி ராஜஸ்தான் மாதிரி இடத்துல ஒரு மேனிபுலேஷன் நடந்தா மேனிபுலேஷன் வந்து வெளியில தெரியவே தெரியாது. ஏன்னா பொதுவாக எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் 1% 2% டிஃபரன்ஸ்ல தான் 2 பக்கம் இருக்க போகுது ரிசல்ட் அப்படின்னு தெரியும். ஆனா தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்ல அப்படி கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதான் இது வரைக்கும் அப்படி கிடையாது இருந்தது சிச்சுவேஷன். இங்க 10% டிஃபரன்ஸ் இருக்கணும் சார். ஆமா. சோ இந்த மாதிரி இடத்துல பண்ண மாட்டாங்க, கேரளால பண்ண மாட்டாங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனா நான் இந்த நேரத்தில் ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ திஸ் டிஸ்கஷன். ஏன்னா ஏதோ டிஎம்கேக்கு ஏதாவது நந்துருமா இப்பயே கிரவுண்ட் ப்ரிப்பேர் கிடையாது. டிஎம்கே நிச்சயமா ஜெயிச்சிரும் நான் நம்புறேன். டெஸ்பைட் ஆல் திஸ் டிஎம்கே வில் வின் ஹேண்ட்ஸ் டவுன். அது எனக்கு சந்தேகமே கிடையாது. டிஎம்கே ஜெயிக்குது, பாலாடோவையும் ஜெயிச்சுது, இந்த தடவையும் ஜெயிக்குது. அதுக்கப்புறம் எப்படி இவிஎம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இவிஎம் மேனிபுலேட் பண்ணி தான் டிஎம்கே ஜெயிக்குதா அப்படின்னு. நம்பர் ஒன் சார், நான் இவிஎம்ல மேனிபுலேட் பண்றாங்கன்னே சொல்லல. நான் திரும்ப சொல்றது, இவிஎம்ல மேனிபுலேட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதனால இந்த சிஸ்டத்தை எடுத்துருங்க. 2 விஷயங்க. அமெரிக்கா இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னிக்கலி, அங்க வந்து இவிஎம் யூஸ் பண்றது இல்ல. சரி, இவிஎம் யூஸ் பண்ண ஒரு வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி அதுக்கு வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இது 2 சொன்னா பத்தாதா? அதுல ஒரே ஒரு இதுதான் சார். நான் போட்ட ஓட்டு கரெக்டா மெஷின்ல இருக்கா, நான் போட்ட மாதிரியே இருக்காங்கிறத என்னால திரும்பவும் வெரிஃபை பண்ண முடியாது.
இந்த சிஸ்டத்துல. ஆமா, அதான் மெயின் ப்ராப்ளம். அதுதான் மெயின் பாயிண்ட். இந்த பேலட் பேப்பர்லயும் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா எந்த ப்ராப்ளம், அது எதுல ப்ராப்ளம் அதிகமா இருக்கு? இப்ப டெமோக்ரஸி தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நான் சொல்ல. இட் இஸ் பெட்டர் தென் எனி அதர் நோன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதே மாதிரி தான் இதுவும் பேலட் பேப்பர். ஓகே சார், இப்படி வரிசையாக இருக்கு. அதுதான் சார், இன்றைக்கு தான், நாளைக்கு ஒரு நாள் போயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் முடிவுகள் வந்துடும். அது வரைக்கும் தான் அந்த எக்ஸிட் போல்ஸ் இது போன்ற டிஸ்கஷன் எல்லாம். இது போன்ற டிஸ்கஷன்ஸுக்கு பின்னால ஒரு பெரிய ஹைப் ஒன்று உள்ள மீடியாவுக்குள்ள இருக்கு, சொசைட்டில உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது தான் தெரியல. உறுதியாக ஒரு சீட் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட பல நம்பிக்கைகள் விதைக்கப்படுகின்றன. அது ஏமாற்றமாக வரும்போது என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. எல்லாத்துக்கும் பின்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பொருளாதாரம் ஒன்று எல்லாத்துக்கும் பின்னாடி. எங்களுக்கு பெங்கால்ல லோட் ஷெடிங் வந்தது, பவர் கட். ஏன்னா பவர் ஜெனரேஷன் கம்மியா இருந்தது. அந்நியாரம் வந்து இந்த இதெல்லாம் வைப்பாங்கல்ல, கெரசின்ல ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் மிஷின்லாம் கொண்டு வருவாங்கல்ல, ஜென்ரேட்டர் அதிகமாச்சு, ஜென்ரேட்டர் சேல்ஸ். அதுக்கப்புறம் ஒரு லாபி வந்து பவர் ஜெனரேஷன் அதிகம் ஆயிடக்கூடாதுன்னு வேலை பார்த்தாங்க பெங்காலுக்குள்ள. ஏன்னா ஜென்ரேட்டர் பிஸ்னஸ் வந்து தடைப்பற்றக்கூடாது. கோயிலுக்கு உள்ள போறவங்க பக்தியோட போறாங்க, பக்தியோட போறவங்களுக்கு பூவும் பழமும் விற்கிறாங்கல்ல, தேங்காய் பூ பழம், அது ஒரு பெரிய பிஸ்னஸ். அவங்க கோயிலுக்கு போற வரைக்கும் தான் அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் இருக்கும். அதனால அந்த பிஸ்னஸ்க்காக அவங்க கோயிலை ஆதரிக்கத்தான் செய்வாங்க. அவங்க பொருளாதாரம். கோயிலுக்கு உள்ள இருக்கிறவங்க கோயில் சொத்து கோயிலுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அவங்களுடைய நன்மைக்காக சொல்றாங்க. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அந்த கடவுள் முதலாவதாக யாரை பார்ப்பார்? தன்னுடைய பக்த கோடிகளும் யார் வசதி இல்லாதவர்கள் கடவுள் அருள் பாலிப்பார் அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு அருள் பாலிப்பார்? தேவையானவர்களுக்கு அருள் பாலிப்பார். அப்ப தனக்குன்னு வந்த பணம் எல்லாம் இவங்க எல்லாருக்காக செலவழிக்கணும்னு சொல்லி நினைப்பார். கோர்ட்ல வந்து கேள்வி கேட்கிறாங்க, எது கல்யாண மண்டபம் கட்டணும் கோயில் பணத்தை வச்சு? ஒரு கல்யாண மண்டபத்துக்கு 30,000 ரூபாய் வாடகைன்னு சொல்லி இருக்கும்போது ஒரு ஏழை எளியவருக்கு வந்து 5,000 ரூபாயில 6,000 ரூபாயில வந்து வாடகை கொடுத்து கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா அது பெரிய விஷயம் இல்லையா? கோயில் அதை செய்யக்கூடாதா? கோயில் ஏன் கல்லூரி கட்டணும்? ஏன் கட்டக்கூடாது? இப்ப யோசிச்சுக்கிட்டே போல. இது மாதிரி அதுதான் வந்து நீங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கிறோம்னு சொல்றவங்க ஆட்சியில் இருக்கீங்களே, நீங்க தனியாக அரசாங்கத்துல இருந்து ஹால், கம்யூனிட்டி ஹால் பெருசா கட்டி அதுக்கெல்லாம் கொடுங்க. ஆமா, அரசாங்கத்துல உள்ள அறநிலைத்துறையில தான் இந்த முடிவு எடுக்கிறோம், கோயில கேட்கிறோம். அதனால ஏதாவது அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தரை வந்து பூஸ்ட் பண்றது மூலம் சில பேருடைய வியாபாரம் ஒழுங்கா நடக்குது, சில பேருக்கு டெம்பரரியா வியாபாரம் நடக்குது. இன்னும் சில பேர் எதிர்பார்க்கறாங்க பெர்மனண்டாவே இதை வச்சு வியாபாரத்தை வளர்த்துக்க முடியும்னு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து அதுலதான் ஆர்வமா இருக்காங்க. இப்ப அதே ஆர்குமெண்ட் நீங்க வந்து காங்கிரஸுக்கு சொல்லலாம், டிஎம்கே சொல்லலாம். அவங்க பதவியில் இருக்கிறதுனால சில பேருக்கு ஆதாயம் இருக்கு, அவங்க அந்த ஆதாயத்தை வந்து விரும்பணும், பெர்பெச்சுவேட் பண்ணுவாங்க. ஏன் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே என்ன வித்தியாசம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஆதாயம் உள்ளவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்கல்ல, அவங்கள மட்டும் வந்து டிஎம்கே வந்து பாதுகாக்கல. அவங்களுடைய ஆதரவை எடுத்துக்கிட்டு பொதுமக்கள், இந்த இவ்வளவு பெரிய பொதுமக்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதனால எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவங்கள வச்சுக்கணும்னு இன்னைக்கு உள்ள டிஎம்கே தலைமை, அன்னைக்கு கலைஞர் காலத்துல இருந்தது இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே தலைமை வரைக்கும் இதுல அழுத்தம் திருத்தமான நம்பிக்கையோடு இருக்காங்க. அதே மாதிரி நம்பிக்கை பிஜேபிக்கு வந்ததுன்னா சரி, ஆல் இண்டியா லெவல் அது மாதிரி இனிமேல் ஏழை எளியவர்கள் தாயா என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபார் கிவிங் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அவங்களை இருகரம் கூப்பி வரவேற்பேன். நீங்க இப்ப யார் ஏழைங்கிறதே தெரியாம இருக்கீங்க சார். நாங்க ஏழைகளுக்கு தானே நன்மை செய்யறோம். போர்ட்டுகளை மேனேஜ் பண்றதுக்கு, விமான நிலையங்களை மேனேஜ் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஏழைகளாக பார்த்து தானே கொடுக்குறோம். அவர் ஒரு கலைஞர் வந்து டெல்லிக்கு வந்திருந்தவர் சொன்னாரு, ஏன்னா அவர் தான் அடிக்கடி சாமானியர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். ஒரு தானே டெல்லியில் அந்த தமிழ் சிங்கத்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபார்மலா ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருந்தார். அந்நேரம் அவர் வந்து எஸ்ஆர்பி இருந்தார் பக்கத்துல, நான் எஸ்ஆர்பி பிஎஸ் நான் நின்றுட்டு இருந்தேன். அந்நேரம் சொல்றாரு, எஸ்ஆர்பி அரசியல் சாமானியர்களை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, அனைத்து சாமானியர்களையும் பார்க்கணும். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அரசியல் சாமானியர் யாருன்னு. அவங்கள பார்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தது. ஆனா அவங்கள மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற தெளிவும் இருந்தது. அதுதான் உண்மையான தலைமை. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.
வணக்கம்.